முன்பாகவே வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து போடப்பட்டு வருகிறது. 7 மண்டலங்களில் வந்து இந்த வேக்சின் வந்து போடப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்களிடையே கடந்த காலங்களில் நிறைய திருநாய்க்கள்னால நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள், முதியோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். முக்கியமாக இரவு நேரங்களில் வந்து இந்த திருநாய்க்களின் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றத கோரிக்கை முன்வைத்ததன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சி வந்து இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாத சென்னை மாநகராட்சியில் வந்து கருத்தடை வந்து தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து 6 பகுதிகள் வந்து இந்த கருத்தடை மையம் அமைக்கப்பட்டு கருத்தடை வந்து செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வர டிசம்பர் மாதத்திற்குள்ளாக மண்டலத்துக்கு ஒரு கருத்தடை மையம் என்று அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களில் இருக்கக்கூடிய திருநாய்க்களை வந்து கருத்தடை செய்யுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடப் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. டிசம்பர் மாதத்துக்குள்ளாக இந்த பணிகள் வந்து முற்றிலுமாக முடிவெடுக்கப்படும். கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து எத்தனை நாய்கள் இருக்கிறது என்ற கணக்கீடு எடுக்கப்பட்டது. அதற்கு பின்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு தான் வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து எவ்வளோ தெருநாய்கள் இருக்குது அப்படின்றத கணக்கீடு எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 1,80,000 நாய்கள் வந்து தெருநாய்கள் வந்து நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்குது. இதை குறைக்க தான் இந்த மாநகராட்சி வந்து இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்து வருகிறார்கள். கருத்தடை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த சிப் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிப் மூலயமா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்க்களாக இருந்தாலும் சரி, இது எப்போ வேக்சின் போட்டிருக்காங்க, அதோட ஓனர் வந்து எந்த மாதிரி வேக்சின் வந்து கடைபிடிக்கிறார்கள், இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் எந்த வேக்சின் போடுறாங்க, இல்லை அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதுக்கு டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற அந்த பெட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே வந்து இந்த சிப் மூலயமா வந்து மாநகராட்சி போர்ட்டலில் வந்து நமக்கு தெரிய வரப்படும். அதே போல் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு செல்ல பிராணியுமே வந்து சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த போர்ட்டல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம். ஆன்லைன்லேயே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ முன்னெடுத்திருக்கோம். 50 ரூபாய் கட்டிடம் வந்து அவர்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம். இதில் அந்த செல்லப்பிராணியோட ஓனர் டீட்டெயில்ஸு, அந்த செல்லப்பிராணியோட புகைப்படம், அந்த செல்லப்பிராணி என்ன மாதிரி ப்ரீடை சார்ந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் போட்டு அதுக்கு எந்த மாதிரி வேக்சின் போடணும், எந்த மாதிரி தொடர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல்லே நம்ம எடுக்கலாம். இப்போ காலகட்டத்தில் வந்து நிறைய செல்லப்பிராணிகளில் வந்து அபண்டன் பண்ணுறாங்க. சாலையில் விடக்கூடிய சூழல் இருக்குது. அது வந்து மெயின்டைன் பண்ண முடியாத காரணமாக இருக்கலாம், இல்லை அந்த நாய்க்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிப் பொருத்தப்படுறதுனால அது எந்த ஓனரோட டாக் அப்படின்றத கண்டறிந்து அந்த ஓனரிடம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாநகராட்சிக்கு ஈஸியாக இருக்குன்றதை தெரிவித்து இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். இதே போல் சாலையில் இருக்கக்கூடிய நாய்களையும் வந்து தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் இன்னைக்கு இந்த சிப் வந்து பொருத்தப்படும் திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம். தடை செய்யப்பட்ட நாய்கள் ஒரு சில நாய்கள் இருக்கும், அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு தடை செய்யப்பட்ட நாய்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப, அதாவது மக்களை வந்து பயமுறுத்துற மாதிரி அந்த தடை செய்யப்பட்ட நாய்கள் என்ன இருக்கு, எவ்வளோ இருக்கு, அதை வந்து அப்புறப்படுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்லை, தடை செய்யப்பட்ட நாய்கள் அப்படின்னும் போதே இப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அதுக்குன்னு என்ன ப்ரீட் அப்படின்றத வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அந்த நாய் உரிமையாளர்கள் வந்து எங்கேருந்து வாங்கியிருக்காங்க, லைசன்ஸோடு தான் வாங்கியிருக்காங்களா இல்லை லைசன்ஸ் இல்லாமல் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற முழு விவரமும் தெரிய வரும். அப்படி கண்டறியப்பட்டால் அந்த தனிநபர் கணக்கெடு எடுப்பில் தெரிய வந்திருக்கு. அதில் வந்து 67,297 நாய்கள் வந்து ரேபிஸ் வேக்சின் மாநகராட்சி சார்பாக வந்து போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய காலகட்டங்களில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக வந்து அனைத்து சாலையில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் இந்த ரேபிஸ் வேக்சின் வந்து போட்டு முடிக்கப்படும். இந்த ரேபிஸ் வேக்சின் வந்து ஒரு ஆண்டு காலகட்டத்துக்கு வந்து இருக்கும். அதற்பின் தொடர்ச்சியாக அந்த நாய்களுக்கு வந்து ரேபிஸ் போடப்படும். ஒரு டாகுக்கு வந்து வீட்டில் வளர்க்குற பெட்ஸுக்கு எல்லாமே சிப்பு பொருத்தணும். அதுக்கு கால அவகாசம் ஏதாவது இருக்கா? என்னைக்கு அதுவும் அந்த 1 மந்த் இல்லை, 1 மந்த் டைம் கொடுத்துருக்கோம். மாநகராட்சி சார்பாக வந்து இந்த சிப் பொருத்தப்படும். அதே போல் தனியார் இருக்கக்கூடிய பெட் கிளினிக்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய போர்ட்டலில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. தனியாரில் வந்து வேக்சின் போடுறாங்க, தனியார் பெட் கிளினிக்கில் வந்து வேக்சின் போடுறதுலாம் கூட இந்த ஆன்லைன் போர்ட்டலில் வந்து அவங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி, இந்த போர்ட்டல் மூலமா கண்காணிக்க நம் மாநகராட்சிக்கு வசதியாக இருக்குன்றதை தெரிவித்துக்கிறேன்.